அனைத்து புகைப்பட நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி, Karnaveegraphics. இப்போ CS3ல் ஆட்டோமேட்டிக்காக ஆல்பம் ஃபில் பண்ணுறது பார்க்க போகிறோம். சிங்கிள் கிளிக்கில் இதுக்கு ஃப்ரீயாக ஆக்ஷனும் PSD டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ட்ரைவில் வச்சுருக்க ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜிப்பையில் இருக்கும். இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலன்னா பாஸ்வேர்டு வச்சிட்ருக்கேன். பார்ட்டாக பாஸ்வேர்டு வச்சுருக்கேன். பாருங்கள், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிற ஃபைலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது டி ட்ரைவில் சப் ஃபோல்டர் எதுவும் போடாமல் போட்டுக்கணும். ஆக்ஷன் ஸ்கிரிப்டுக்கும் பாஸ்வேர்டு வச்சுருக்கேன். பாஸ்வேர்டு ஃபைல் கீழே வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலன்னா ஆக்ஷனும் ஸ்கிரிப்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு சி ட்ரைவில் ஓப்பன்லேயே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப் CS3 ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு F9 கொடுத்தீங்களா, ஆல்ட் F9 கொடுத்தீங்களன்னா ஆக்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஆக்ஷன் நான் லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் லோட் ஆக்ஷனில் போய்ட்டு ஆக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகிடும். நான் ஈஸி மெத்தடில் தெரியுது. ஒன் சிங்கிள் கிளிக் பண்ணுறதுக்காக நான் பட்டன் மோட் வச்சுருக்கேன். நீங்களும் அதே போல் வச்சுக்கோங்க. சாம்பிள் ஃபோட்டோ டி ட்ரைவில் ஆட்டோ ஆக்ஷன் PSDன்னு இருக்குது. அதில் சாம்பிள் ஃபோட்டோ வச்சுருக்கேன். PSD இப்படி டி ட்ரைவில் ஓப்பனில் இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த PSDயை சேவ் பண்ணிக்கணும். சிங்கிள் கிளிக் பண்ணால் போதும். அது மெசேஜ் வருதா, ஓப்பன் டூ ஃபோட்டோ ஹெச்னா ஹரிசான்டல். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா 2 ஹரிசான்டல் படம் ஓப்பன் பண்ண சொல்லுது. நீங்கள் டி ட்ரைவில் வச்சுருக்கிற சாம்பிள் ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன். நீங்கள் ஆல்பம் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 ஹரிசான்டல் படம் ஓப்பன் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அதுவே PSD ஓப்பன் பண்ணிவிட்டு அடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அடிக்க முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு மெசேஜ் வரும், ஓப்பன் டூ ஃபோட்டோ வினா வெர்டிக்கல் ஃபோட்டோ. லென்த்தில் இருக்கிற ஃபோட்டோ எடுத்துக்கணும். மறுபடியும் கண்டினியூ கொடுங்க. மறுபடியும் ஃபோட்டோ செலக்ட் பண்ண சொல்லுது. நீங்கள் 2 வெர்டிக்கல் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்களன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு ஃபில் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே, இப்போது ஈஸியாக நமக்கு ஃபோட்டோ அடிக்கிடுச்சு. நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இதை சேவ் பண்ணிடுறேன். நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். நீங்கள் ஆல்பம் சேவ் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் சீட் நம்பர்
2 கிளிக் பண்ணுறேன். 8 ஃபோட்டோ ஓப்பன் ஹெச்னா ஹரிசாண்டல். கண்டினியூ கொடுக்குறேன். ஃபோட்டோ வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ண சொல்லுது. ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன். 8 ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு நேரம் மிச்சமாகும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிக்கும். நீங்கள் போய் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ண தேவையில்லை. ஃபோட்டோ மொத்தம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒவ்வொரு ஃபோட்டோவை ஃபில் பண்ணிடும். முழுமையாக பாருங்கள். 3 பார்ட்டாக வந்து பாஸ்வேர்டு வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லா ஃபோட்டோவும் ஃபில் பண்ணிடுச்சு. இங்கே உங்களுக்கு தேவையான போல் படத்தை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. ஓகே நண்பர்களே,